ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே அப்ராடில் வந்து வாழும்போது அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் நமக்கு ரெண்ட் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நம்ம எவ்ரி இயர் வந்து வீடு மாறிட்டே இருப்போம். அப்படி மாறுறப்ப நம்மளோட வேஸ்ட்டான பொருட்கள்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கே நம்ம ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அந்த தலைவலி வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட துபாய் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த மாதிரி ஜங்க் ரிமூவல் ஆப் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம வந்து நெட்டில் கொடுக்குறப்ப ஃப்ரீ ஆப் வந்து கீழே தான் வரும். ஸோ நம்ம நார்மலாக வந்து பே பண்ணி இது பண்ணுற மாதிரி டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். அதுக்காக தான் அவேர்னஸ் வீடியோ மாதிரி இந்த வீடியோ போடுறேன். டேக் மை ஜங்க் யூஏஇங்கிற ஆப்பில் நம்ம வந்து நம்ம அட்ரஸ் அப்புறம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும்னு கொடுத்துட்டோன்னா கவர்மெண்ட்லேருந்து அவங்களே ஆளுங்களை அனுப்பி எவ்ரி வீக் டேஸில் வந்து அவங்க குறிப்பிட்ட 10 AM to 4 PM மாதிரி அந்த டைமுக்குள்ளே வந்து நம்மளோட பொருளை எடுத்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு நம்மளாக பார்த்து விருப்பப்பட்டு அவங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கொடுத்தா வாங்கிப்பாங்க. பட் அவங்க எந்த விதமான காசும் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து என் வீட்டிலேருந்து பழைய பொருள்லாம் வந்து நான் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட காட்டலான்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நேற்று நைட்டே வந்து நான் ஆப்பில் புக் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பிக் பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் பண்ணுறேங்கிறத காமிக்கிறதுக்காக தான் வீடியோ. பார்க்கலாமா? இது வந்து எங்களோட சோஃபா பெட்டுங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட 6 years ஆச்சு. இது கீழே கால்லாம் உடஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் மேலே குஷனும் போயிடுச்சு. அதனால் இதை வந்து இது மேலே ஒரு டே பெட் மாதிரி போட்டு ஹாலில் வச்சுருந்தேன். பட் அந்த பெட்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இதுதான் பெட்டு. இதுவும் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பயர் ஆகி அந்த நாரெல்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ இதையும் சேர்த்து தான் நான் டிஸ்போஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டாய்ஸ் எல்லாமே வாங்கி 6 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாமே உடஞ்சி ரொம்ப திருப்பி திருப்பி கட்டி வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ குழந்தைங்களும் விளையாடுற ஸ்டேஜ் தாண்டியாச்சு. அதனால் இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாமே தான் டிஸ்போஸ் பண்ண போகிறேன். இந்த ட்ரை சைக்கிளுமே வந்து கொடுக்க தான் போகிறேன். ஏன்னா இது ஓட்டுற அளவுக்கு என் குழந்தைங்க இல்லை, நல்லா வளர்ந்துட்டாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இது நல்ல கண்டிஷன்லேயும் இல்லை. அதனால் இவங்க எடுத்துகிட்டு போய் ஏதாவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இன்றைக்கி நான் டிஸ்போஸ் பண்ண போகிறது இதெல்லாம் தான். இப்போ இதுதான் வீடியோ. இப்போ அவங்க வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். 10 மணி இருக்குங்க. அவங்க ப்ரேயராக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோனில் லொக்கேஷனும் அதுக்கப்புறமா என்னென்ன திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணுன்ட்டு ஃபோட்டோ கேட்டாங்க. அதெல்லாம் ஒரு கூட்டமாக வச்சு அனுப்பிச்சோன்னா அதுக்கு தேவையான மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேரி பேக் அப்புறம் என்ன டூல்ஸ் வேணுமோ அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. டாய்ஸ் தான் நான் நிறையா இந்த வாட்டி கொடுத்தேன். அதனால் 2-3 கவர் பெரிய கவராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மற்றபடி என்கிட்ட வேறு எந்த கழட்டுற மாதிரி எதுவும் இல்லை. சோஃபாலாம் வந்து அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதை டிஸ்மேண்டில் பண்ணி எடுக்கணுன்ட்டு இல்லைங்கிறதுனால ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து வெறும் டாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் எடுக்க மாட்டாங்கங்க. பெரிய லெவலில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கபோர்டு எது இருந்தாலும் வீட்டில் வேஸ்ட்டுன்ட்டு நம்மளுக்கு கூப்பிட்டு இவங்கள்ட்ட கொடுத்துடலாம். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறப்ப ஃபர்னிச்சர் எதாவது டேமேஜாக இருக்கலாம், ஏதாவது யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் நம்ம எப்போவுமே சேர்த்து வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்க எந்த திங்ஸ்னாலுமே இவங்க வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். துபாயை பொறுத்தவரையும் எல்லா பில்டிங்லேயுமே வீட்டு வாசல்லையே நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் வைக்க முடியாதுங்க. ஒரு சில பில்டிங்ஸில் வச்சுருந்து நான் பார்த்துருக்கேன். பட்டு நல்ல ஏரியாவில் நல்ல பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. எங்கள் பில்டிங்கோட மெயின்டெனன்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். அவங்க எதுனாலுமே ப்ராப்பராக நம்மளே டிஸ்போஸ் பண்ணணுன்ட்டு ரூல்ஸ் இருக்குங்க. அதனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாமே நீட்டாக மூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்கிட்ட எந்த அமௌண்ட்டுமே அவங்க கேட்கல. நானாக பார்த்து 20 dirhams கொடுத்தேன். சரி நம்மளுக்காக இப்படி வந்து வெயிலில் எடுத்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதுக்கும் ஒன்றும் சொல்ல தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக துபாயில் இருக்க நம்ம ஃபாலோவர்ஸ் யாருக்காவது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி துபாயில் இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துபாயில் வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசுகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக பெனிஃபிட் அடைஞ்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இனி என்னோடய வேலை தான் மாப் போட்டு க்ளீன் பண்ணுற வேலை தான். இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம்.